ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம் இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 16 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கோம், நம்ம கோனுக்கு ரோஸை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வந்திருக்கோம். நம்ம ரோஸ் மோன் கிடையாது, அவங்க ரோஸானா. அதுவும் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கோன் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியை பார்த்துருப்பாரு. அந்த ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் ரோஸுங்கிறதையும் தெரிய வந்திருக்கோம். அதுவும் அவனுடைய சிஸ்டர் யூயாங் சொல்லியிருப்பா. அதை தெரிஞ்ச உடனே கோனுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிருக்கும். அதனால கோன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ரோஸை தூக்கிட்டு வந்து அதே ஹட்டில் படுக்க வச்சிடுறாரு. அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. அவங்கள அந்த ஹட்லேயே படுக்க வச்சுட்டு வெளியே வந்துட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. கோவமாக வருது அவருக்கு. இப்படி ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டாலன்ட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய காரில் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மண்டையில் அடிபட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துலையே கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்கள எழுப்பி விட்டுட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறாரு. அவங்க ஏற்கனவே ரிவரில் விழுந்துட்டாங்க இல்லையா, அடிபட்டதும் சேர்ந்து அவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கும். அதனால் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போட்டுக்குன்னு சொல்ல அவங்களும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, இவளுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்காக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு திரும்பி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரா, அதுக்குள்ளே அவங்க திரும்பவும் தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு பெட்ஷீட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து போத்தி விடுறாரு. இந்த சைடு மலை சரிவெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல விண்ணும் மேவும் நிற்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ க்ளீன் ஆகும், எப்போ போகிறதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ஆக்சுவலாக வாடி போயிட்டான்னு நினச்சோம், ஆனால் வாடி போகலை, அவளும் அங்கே தான் மாட்டிக்கிட்டா போல இருக்குது. அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்காக டென்ட் எல்லாம் கட்டியிருப்பாங்க, அதில் தான் விண்ணும் மேவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வாடியும் வந்துட்டு அவள் கொடையில் இருக்கிற தண்ணியெல்லாம் அவங்க மேலே ஸ்ப்ரிட் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் தான் இவங்கள பார்க்குறாளா, பார்த்த உடனே வெண்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. உன் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து ஓடி போயிட்டா, அவளை நீ பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அவளால் எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாளா. இருந்துக்கிட்டு அவள் கோனோட தங்கச்சி தானே, கோன் பார்த்துக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. நீ எதுக்காக தேவையில்லாத கத்திக்கிட்டு இருக்க, வாயை மூடிக்கிட்டு நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே கோன் அப்பாவும் அங்கே வந்துடுறாரு. கூடவே கோன் அம்மா, அப்புறம் அந்த லாயர், இவங்க எல்லாமே வந்துடுறாங்க. மலையில் வந்து நின்றுக்கிட்டு சீக்கிரமாக இதை வேலையை முடிங்க, என் பிள்ளைங்களாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக வேலையை முடிங்கன்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்களும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாக முடிச்சிருவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் டென்ஷன் பார்ட்டி இல்லையா, கத்த ஆரம்பிக்கவும் இருங்க நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களும் வேலைக்கு ஓடிடுறாங்க வேலை செய்கிறதுக்காக. அந்த சமயம் இந்த சைடு நம்ம கோன் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு டீ போட்டு குடிச்சிக்கிட்டு இருப்பாரா. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, நீயும் மோனும் நல்லா தானே இருக்கீங்க, சேஃபாக தானே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. ஆமாப்பா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீ எதுக்கு கவலைப்படாதீங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நீ அவகிட்ட ஃபோனை கொடு, நான் பேசணும்னு சொல்கிறாரா. இல்லைப்பா, அவள் கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, அவளுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நான் இப்போ தான் டேப்லெட்லாம் கொடுத்துருக்கேன், தூங்கிக்கிட்டு இருக்காப்பான்னு சொன்ன உடனே அவர் இன்னும் டென்ஷன் அதிகமாகிடுறாரு. கோன் ப்ளீஸ் அவளை நல்லா பார்த்துக்க, அவளை கீழே விடாத, அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நீங்கள் வர்றதுக்காக நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு சொல்லுவாரா. அப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க, எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவானா. என் பிள்ளைங்க நீங்கள் 2 பேரும் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்படி இங்கேருந்து வீட்டுக்கு போக முடியும், என்னால் போக முடியாது, நான் இங்கேருந்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், சீக்கிரமாக வாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்டையும் சீக்கிரமாக செய்யுங்க, என் பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே ஒரு வழியாக நம்ம ரோஸ் கண் முழிச்சிடுறாங்க. ஒரு வழியாக எழுந்திரிச்சிட்டியா அப்படின்ட்டு கோன் ரோஸ்க்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. அவங்க கன்னத்திலலாம் கை வச்சு பார்த்துட்டு, இப்போ காய்ச்சல் போயிடுச்சு அப்படிங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் ஆகுதுன்ட்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு பார்ப்பாங்க. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. பாவம் பிள்ளை மயக்கத்தில் இருக்கக்குள்ளேயே இந்த கோன் தான் மாற்றிருப்பார் போல இருக்கு. அவங்களும் பயந்து போயிட்டு அங்கே சுற்றி பார்க்குறாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் வெளியே காஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்க்கவும், என்ன பார்க்குற, என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு, என் ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணி விட்டீங்களான்னு கேட்குறாங்க. இதில் என்ன உனக்கு எம்பாரசிங் ஆகுது, நீ நானும் அண்ணன் தங்கச்சி தானே, இதில் என்ன இருக்குது, ட்ரெஸ்ஸை தானே சேஞ்ச் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சாதாரணமாக. ஆனால் அவங்களுக்கு அவங்க இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா. அங்கேருந்து நகர்ந்து போகலான்னு சொல்லிட்டு நகருவாங்க. அவர் பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறாரு. எங்கே நகர்ந்து போகிற, ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால தானே சொல்கிறதுக்கு. எதனால் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எதனால் நீ எப்படி பயப்படுறேன்னு கேட்குறாரு. நான் எதுக்காக பயப்படணும், பயப்படலாம் இல்லையேங்கிறதுக்கு நீ பயந்து தான் ஆகணும்னு சொல்லுவாரா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் எதுக்காக பயப்படணும், ஏன்னா நீ எங்களோட மோன் கிடையாது, என்னுடைய சிஸ்டர் கிடையாது, நீ ரோசானா. இப்போ சொல்லு, மோன் எங்க, என் சிஸ்டர் எங்க, சொல்லு. நீ இப்போ சொல்கிறியா இல்லை நான் போலீஸை கூப்பிடணுமா,
சொல்லு முதல்லன்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த சைடு இந்த வின் கோனுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனா கோன் தான் கால் அட்டெண்ட் பண்றதே இல்லையே. உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுடைய கால் எதுக்கு அட்டெண்ட் பண்ணணும்? கால் அட்டெண்ட் பண்ணாத இருக்கவும் இவனுக்கு செம்ம கோவமாகுது. புலம்பிக்கிட்டு இருக்கிறான். மேவும் என்னாச்சு? எதுக்காக அந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு இருக்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு என்னவோ பயமா இருக்குது. அவ எல்லாத்தையும் சொல்லிருவாளன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த கோன் கால் பண்ணாலும் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஏதோ நடக்குது அப்படிங்க. அதெல்லாம் எதுக்கும் பயப்படாத, ஒன்றும் ஆகாதுன்னு அந்த மே பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே, இல்லை உண்மை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த சைடு கோன் ரோஸ் கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா, உண்மையை சொல்லுன்ட்டு. அவங்க ரொம்ப நேரமாகவே அமைதியாகவே இருப்பாங்க. இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நீ ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சிருப்பல்ல, அந்த ஸ்டோரி என்னங்கிறது சொல்லுன்னு சொல்லி கேட்பாரு. உடனே ரோஸும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மோன் இறந்துட்டான்னு சொல்லவும், என்னது மோன் இறந்துட்டாளா அப்படின்ட்டு ஷாக் ஆகிடுறாரு. என்ன சொல்கிற? மோன் இறந்துட்டாளான்னு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஆமாம், லாஸ்ட் டைம் அவங்க அம்மா காரில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் அந்த கார் வந்து நம்ம மோன் மேலே தான் இடிக்கிற மாதிரி வந்துச்சு. அதனால் அவங்க தள்ளி விட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்க அம்மாவை தான் கார் வந்து இடிச்சிருக்கோம். அப்பயே அவங்க அம்மா இறந்துருப்பாங்க. அது எப்படி உனக்கு தெரியும் அவங்க அம்மா காரில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறதுக்கு, ஏன்னா நான் அவங்க கம்பெனி வின் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ காரில் அவங்க அம்மா ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தப்ப நான் தான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல நானும் தான் இருந்தேன். அப்போனா ஏன் எங்கள் பெரிய மேடம் மட்டும் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க? மோனை பற்றி எந்த விஷயமுமே தெரிய வரலையே. அப்போ மோனை இந்த வின் தான் ஹர்ட் பண்ணியிருக்கான் அப்படித்தானங்கிறதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு எனக்கு வின் கால் பண்ணி இருந்தப்ப நான் காலையிலே அங்கே போயிருந்தேன். அப்போவே மோன் இறந்து போயிருந்தா. அன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆயிருந்தப்ப அவள் பிரெயினில் பிளட் லாக் ஆயிருக்கு. அதனால தான் இறந்து போயிட்டான்னு வின் சொன்னான். என்னால் நம்ப முடியாது. அவன் மோனுடைய ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக நீங்கள் 2 பேருமே சேர்ந்து அவளை கொன்னுட்டீங்க. அச்சோ, அந்த மாதிரிலாம் நடக்கல. நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அப்படிலாம் எதுவுமே நடக்கல. அவள் உண்மையாலுமே அவளாக தான் இறந்து போனா. அவள் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நானும் அவளும் ஒரே மாதிரியே இருக்கிறோம். எங்கள் பிளட்டோட டைப் கூட ஒரே மாதிரியே தான் இருந்துச்சு. அதனால தான் என்னை இங்கே நடிக்க சொன்னான்னு சொல்கிறதுக்கு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண? ஏன்னா அவன் எனக்கு 3 மில்லியன் கடனாக கொடுத்துருக்கான். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தப்ப 30 லட்ச ரூபா செலவாச்சு. அந்த காசு ஃபுல்லாகவே அவனே தான் கொடுத்தான். அதனால தான் என்னை புக்கெட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். இல்லைன்னா நான் இங்கே வர ஒத்துக்கலைன்னா அவன் என்கிட்ட இருந்து அந்த காசை திரும்பி கொடுன்னு சொல்லி கேட்டான். அதனால தான். ஸோ அப்படின்னா அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கான், அப்படி தானே? இது உனக்கு தப்புன்னு தெரியலையா? எதுக்காக இந்த மாதிரி பண்ண? எனக்கு என்னவோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் மோனை கொன்னுட்டீங்களோன்னு தோணுது. எதா இருந்தாலும் நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுறேன். நீ போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லித்தானே ஆகணும் அப்படிங்க. அவங்க பயந்து போயிடுறாங்க. அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இங்கே ரோட்லையா கோன் அப்பா செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கிட்டையும் சீக்கிரமா வேலை முடிங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. கோன் அம்மாவும் அந்த லாயரும் எவ்வளவோ சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அவர் கேட்குற மாதிரியே இல்லை, கத்திக்கிட்டே இருக்காரு. என் பிள்ளைங்களை எப்படியாவது கூப்பிட்டு வந்தானோ, அவங்க ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரு டென்ஷன்ல கத்தியே அவருக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவரை அப்படியே ஆம்புலன்ஸ்ல வச்சு கூட்டிகிட்டு போறாங்க. அந்த சமயத்துல லாயருக்கு கோன் கால் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த பொண்ணு மோனா இருக்காதுன்னு சொல்லிட்டு, அதே போல இந்த பொண்ணு கன்ஃபார்மா மோனே கிடையாது, இது அவளே ஒத்துக்கிட்டான்னு சொல்லவும் அந்த லாயருக்கா ஒன்றுமே புரியல. உண்மையாக தான் சொல்கிறியான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் உண்மையாலுமே சொல்கிறேன், இவ மோனே கிடையாது, இவ பேர் வந்து ரோசானா. இப்போ இவ என்கிட்ட தான் இருக்கா, நான் தான் இவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் ரோஸ் தம்பி வேற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தா இல்லையா, அவனுக்கும் முழிப்பு வந்துடுது. முழிச்சு பார்த்துட்டு நர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு, என்னை இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்ததுன்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஒரு பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, உங்கள் அம்மாலாம் கூட வந்துட்டு தான் போனாங்கன்னு சொல்லுவாங்களா. சரின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு கால் பண்ணுறான். அப்போ ரோஸோட அம்மா இருக்க மாட்டாங்க, கூட இருப்பாங்க இல்லையா ஹெல்ப்பராக, அவங்க இருப்பாங்க. அவங்க கால் அட்டன் பண்ணிவிட்டு, உனக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சா, நல்லா ஆயிட்டியான்னு கேட்குறதுக்கு, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், என்னை யார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுன்னு தெரியுமான்னு கேட்குறதுக்கு, தெரியுமே, அந்த பொண்ணு யூயாங் தானே, அப்போ அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்போனா அம்மா பேசுனாங்களான்னு கேட்குறதுக்கு, ஆமாம் அந்த பொண்ணுக்கிட்ட அம்மா பேசுனாங்க. அப்போ உங்கள் அம்மா கூட அவளுக்கு நம்பர் கொடுத்தாங்க, உங்கள் நம்பரை. அப்போ கொடுக்கக்குள்ள கூட உங்களுடைய ஃபோனில் ரோஸ் இருக்கா இல்லையா, ரோஸை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகிட்டு, இந்த பொண்ணு யாருன்னு எங்கள்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தா, அவள் உன் ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு எப்படி உங்கள் அக்காவை பற்றி தெரியலன்னு சொல்கிறா? என்ன, அவள் எப்படி எங்கள் அக்காவோட ஃபோட்டோ பார்த்தா?
அதான்ப்பா உங்க அம்மா ஸ்மார்ட் ஃபோன் தானே வச்சிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன்ல வால்பேப்பரா உங்க ஃபோட்டோ தானே இருக்கு. அதுல தான் அந்த பொண்ணு பார்த்துட்டான்னு சொல்லவும், அவன் ஷாக் ஆயிடுறான். போச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு நெனச்சுட்டு பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பையன் உடனே டிஸ்சார்ஜும் ஆயிட்டு, அந்த யூயங் இருக்கால்ல, அவளுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்து கிடக்குறான். அந்த பொண்ணு இங்கே வெளியே போயிட்டு கார்ல வந்தவ இவன் இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, "ஏய் என்னாச்சு? ஏன் இங்கே வந்து உட்காந்து கிடக்க? உனக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு?" கேட்டுக்கிட்டே வருவாளா? அவனும் எழுந்திரிச்சு வந்துட்டு, "உனக்கு எங்க அக்காவை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுல்ல?" "ஆமா நான் பார்த்துட்டேன்னு" சொல்லுவாளா? உடனே அந்த பையனும், யுயோங் ப்ளீஸ் உங்க அண்ணன் அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாத ப்ளீஸ்ன்னு கெஞ்சுவான். "நீ என்கிட்ட லேட்டாக வந்து சொல்லிட்ட, நான் ஆல்ரெடி கோன்கிட்ட சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லுவாளா? அந்த பையன் உடனே முட்டைக்கால் போட்டுட்டு, "நான் உங்ககிட்ட பெக் பண்ணி கேட்குறேன், எங்கள் அக்கா பண்ணது தப்பு தான், மன்னிச்சிடுங்க. அவள் எங்கள் ஃபேமிலிக்காக தான் இந்த மாதிரி பண்ணுனா. ப்ளீஸ் போலீஸில் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. அவள் அரெஸ்ட் ஆகுற விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ப்ளீஸ் பெக் பண்ணி கேட்குறேன், எங்கள் அக்காவை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருப்பான். இங்கே புக்கெட்டில் மழையும் விட்டுருக்கோம். ரோஸும் மழை நின்றுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா? உடனே கோன் எழுந்திரிச்சு வந்துட்டு ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு, "இதை எடுத்துக்கோ, இதை சாப்பிடுன்னு" சொல்லுவாரா? ரோஸும் அதை வாங்கிக்கிட்டு, "நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. எனக்காக நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு அவரோட காருக்கு பின்னாடி போய் நின்றுட்டு செம்ம டென்ஷனாக அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் ரோஸை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுவும் இல்லாத இந்த இடத்துல ஒரு ஆம்பளையா இருந்தா அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டிருக்கலாம். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு, எதுவும் பண்ண முடியல. அதனால இந்த சைடு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதே போல ரோஸும் அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம பண்ணது தான் தப்புன்னு நினச்சிக்கிட்டு கோனுக்கும் என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியாம அப்படியே தவிச்சு போய் நிற்கிறாரு. அப்படியே காலையில ஆயிடுது. காலையில விடிஞ்ச உடனே ரோஸ் எழுந்திருச்சு வெளியே வராங்க. கோனை எங்கேயுமே காணுமா? காருக்குள்ள வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. கார்லேயும் இல்லை. எங்க காணுமேன்ட்டு திரும்பி பார்த்தா அந்த ஹட்லேயே அவரும் ஒரு ஓரமா சாஞ்சி தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு லாயர் கால் பண்ணுறான். அவரும் ஃபோனை எடுத்துட்டு வெளியே வந்துட்டு பேசுகிறாரு. ரோடெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, நான் அப்போ வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லவும் அவரும் அட்ரஸை சொல்கிறாரு. சரி வந்துக்கிட்டு இருக்கேன், அங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லவும் கோனும் காலை கட் பண்ணிவிட்டு ரோஸை பார்த்து, "உன்னுடைய தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுன்னு" சொல்லிட்டு மிரட்டுறாரு. அந்த லாயரும் அங்கே வந்துடுறான் ஆம்புலன்ஸில். கோனும் மேலே வந்துட்டு, "அப்பா இப்போ எப்படி இருக்காரு, எங்கே இருக்காருன்னு கேட்குறதுக்கு, அப்பா இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. நைட்டு திரும்பவும் ஷாக்கில் அட்டாக் ஆகிடுச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லவும் கோனும் பயந்து போயிடுறாரு. ரோஸை அப்படியே திரும்பி பார்த்துட்டு, "நான் என் அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், நீ எதுவும் பேசாதன்னு" சொல்லிடுறாரு. அந்த சமயத்தில் இந்த விண்ணும் அவன் காரை எடுத்துகிட்டு வந்துடுறான். அந்த உடனே, "மோன் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்குன்ட்டு" ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம், "சரி வா நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிக்கலாம், வா போகலான்னு" சொல்லி கூப்பிட்றதுக்கு உடனே கோன் இருந்துட்டு, "நீங்கள் பார்க்கறத விட நான் நல்லாவே பார்த்துக்குவேன் அவளை. உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுன்னா நாங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு வா மோன், எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணுன்னு" சொல்லவும் அப்புறம் 3 பேருமே வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ரோஸுங்கிற உண்மையை சொல்லாமலேயே அவர் திரும்பவும் இந்த ஆக்டிங் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவார் போல இருக்கு. ரோஸும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்ட்டு இறங்க போவாங்களா? உடனே கோன் அவங்க கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு, "எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்ச விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு நான் பார்க்கணும். அதுக்காக நீ இப்போவும் மோன் மாதிரியே தான் நடிச்சுக்கிட்டு இருக்கணும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவார். அவங்க பாவம் பச்சை குழந்தை மாதிரி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. இங்கே இதுங்க ரெண்டுத்துக்கு எங்கே சொத்து கையை விட்டு போயிடுமோ, எங்கே ரோஸ் எல்லா உண்மையும் அவங்ககிட்ட சொல்லிடுவாளோ அப்படிங்கிற பயத்திலே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. வின் இருந்துட்டு, "எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, ஒரு நைட்டு ஃபுல்லாக இவங்க ஒன்றா தானே இருந்தாங்க, உண்மையை சொல்லியிருப்பாளோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு" சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னவோ அந்த மாதிரி தோணலை. அவள் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனால் உண்மையை சொல்லியிருக்க மாட்டா. நான் அவகிட்ட பேசுகிறேன், அவள் என்னை நம்பு, அதனால் நான் அவகிட்ட பேசி அவள் மைண்டை சேஞ்ச் பண்ணுறேன். ஆனால் இது சீக்கிரத்துலேயே முடிஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த சமயத்தில் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனேன்னு சொல்லிட்டு அவள் பேச ஆரம்பிக்கவும் அவன் தனியாக கூப்பிட்டு வந்து, "ஏய் அங்கே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறதா? எப்போ தான் இது முடியுமோ தெரியலையேன்னு" சொல்லிக்கிட்டு இருப்பாளா? "இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது, இது பெரிய விஷயம். இந்த கோன் சாகிற வரைக்குமே இந்த ப்ராப்ளம் முடிய போகிறதில்லைன்னு" சொல்லுவானா? "நீ என்ன சொல்கிற?" "ஆமாம், இந்த கோன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு சொத்தும் கிடைக்க விடமாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிக்கிறான். அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. கோனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் இவனை கையும் காலுமா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் கோனே இந்த மாதிரி
இன்னமும் ரோஸ மோன்ங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. அத கூட தெரியாத முட்டாள். அதுவும் கோனையே சாகடிக்கணுங்கிறதுக்காக ஏதோ திட்டம் போட ஆரம்பிக்கிறான். இவன் போடுற திட்டம்லாம் கோன் முறியடிப்பாரா? இல்ல அந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அவரோட உயிருக்கும் ஏதோ ஆபத்து வரப்போகுதான்னு நம்ம அடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.